மனதினை எடுத்து அணியே வைத்திருந்தேன். இந்த சின்ன சிறு மனிது என் கண்ணை கெடி படமடித்து கொள்ளி வைத்து போகிறதோ என் கண்ணு. முடிச்ச ஊர் தங்கச்சி மாலதி நானே உன்னுடைய சிரித்த முகத்தை பார்க்க பொழுது அண்ணன் சொன்ன அத்தனை வேலை செய்து முடிக்கிறது முடிச்சுட்டுன்னா வேலை பாக்கி இருக்கிறது. இதுல நீ மகாராணியை காப்பாற்ற அதற்கு நீ செய்ய வேண்டிய வேலை இவ்வளவுதானே. கச்சிதம் முடிக்கிற பிறகு உன்னை அழைக்கிற நான் முடிக்கிறேன். போன அந்த குழந்தை சாகடிச்சப்படா மாணவி என்று அழைக்க கிடையாது. உன்னை செல்லமா அன்போடு பாசத்தோடு மாணு என்னாச்சு? என் நிலைமை உனக்கு என்னன்னு தெரியாம இப்படியே இருக்கிறீங்க. ஆம்பளைக்கு சந்தோஷமா வெளியில போறீங்க, சந்தோஷமா இருக்கீங்க. வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்குமா பொம்பளைக்கு எங்க வேதனை உங்களுக்கு எங்க தெரிய போகுது? சீரியல் பார்த்தா போதுமா உனக்கு? நாட்டு மக்கள் பேசுறத கேட்டீங்களா? யாரு நாட்டு மக்களை விடுங்க. என் குடும்பத்துல இருக்கிறவங்க என்னென்ன பேசுறாங்க? எங்க அம்மா எல்லாம் என்னென்ன பேசுறாங்க? காடு போட்டுக்கிறவங்களா எங்க அம்மா. எங்க அம்மா வீடு என் தங்கச்சிங்களாம் என்னென்ன பேசி பாரு. யாரு அது கூட என் தங்கச்சி, அது கூட என் தங்கச்சி மச்சின்ச்சு மச்சின்ச்சு உனக்கு குறைபாடு கிடையாது இந்த ஊர்ல. ஆமா என் தங்கச்சிங்கெல்லாம் கேவலமா என்ன நினைக்கிறாங்க? அக்கா இந்நாட்டு மன்னரை திருமணம் செய்துக்கிற உனக்குன்னு என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. அப்படின்னா வாயில அடிக்கிற மாதிரி உன் பேரு நாடு நகரான சொத்தம் என் பேருக்கு உயிர் எழுதிய ராஜா. ஒரு முத்திரை எப்பவுமே பொறுப்பா இருக்கீங்க. பொறுப்பா பொறுப்பா வேலை செய்வாங்க. சாப்பிட்டு வேலை பின்னாடி போவேன். இந்த ஊரு தான் பேனுங்க. எழுந்து கொள்றேன். ஒரு டேபிள் ஒரு பென்சில் நல்ல பையன். அதெல்லாம் அதிர்ஷ்டம் தான். பிள்ளையார் சொல்லி இதுவரை இந்த விஜயபுர நாட்டை எனது அண்ணன் குணசேகரன் அரசாட்சி கொண்டு வந்தார். தனசேகரன் நான் அரசாட்சி கொண்டு வந்தேன். வருகாலத்தில் இந்த நாடு இல்லங்க கால் சரியா நிக்கலங்க. இந்த வாரம் ஒரு முதல் கால் சரியா நிக்கல. மனைவி மாணவிக்கு உரிமையானது. இதை உரிமை கொண்டன யாருக்கும் உரிமையானது கிடையாது. இது ஏன் மொழிமனதை இப்படிக்கு என்ற வருஷம் கையெழுத்து போட்டுட்டாரு. கையெழுத்து போட்டுட்டாரு. கையெழுத்து இருக்கிறேன் நான் மாத்துறதுக்கு. நீ யாரு? யாரு இந்த நாட்டுக்கு மகாராணி? ஆமாண்டா. டேய் முக்கியமான பொருள் உயில். ஆமா ஜாகிரதை. என் பீரோல வை. மேல வைடா. என் பீரோ பத்தி உனக்கு தெரியாது. என் பீரோல மேல வைடா. மேல வைக்காத அப்ப கீழ வை. ஐயோ துளியேறோம். ஐயோ மேல வேணா கீழ வேணா நடுப்புற வைடா. டேய் நடுவுல தான் துளி அடிக்க வச்சிரடா. துளி போடா போடா போடா. டேய் என்னடா கூப்பிட வர்றேன் மனைவி. உன்னை அழைக்கவில்லை அப்பனே ஓடு. டேய் டேய் கூப்பிட வர்றேன்
சனினே உன்னை கூப்பிடலன்னு தான் சொல்றேன். யாரை கூப்பிட்டாப்பா? போடா. டேய் அந்த கோயில் இருக்கு சிலை எதுக்கு? அந்த சிலை எடுத்து போட்டு நீ எடுத்து போய் நடுப்புற வைக்கணும். வராது கூட பேயும். டேய் முன்னத்தாண்டா தனசேகர். டேய் முன்னத்தாண்டா தனசேகர். டேய் தனசேகர். டேய் டேய் பையா தனசேகர். ஏய்யா தனசேகர் அண்ணா ஏமா நான் எதுக்கு ஏன்னா தவறு எடுத்துக்கூடாது. அந்த காலத்துல வந்து பார்த்தா தாலி கட்டிய கணவன் தெய்வமா மதிச்சாங்க. கணவனுடைய பேரு கூட சொல்ல மாட்டாங்க. அது அந்த காலப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. தாலி கட்டி கொடுக்குறாங்க, வாழான்றாங்க, போடான்றாங்க, பேர் சொல்லி கொடுக்குறாங்க. என் மனைவி மொத்த சரியா பண்ணி மாட்டேடா. டேய் உன் தலையாச்சா மாறி என்னடா? டேய் எனக்கு எதுமே ஆகல. நான் யார்? நீதான் தேவடியான நாட்டு மக்களுக்கே தெரியும். ஜாதகம் பாப்ப நீ. போடா போடா. யார் இவங்களா? தேவடியா? டேய் நான் யாரா? என்னுடைய மனைவி தாய் தந்தை இல்லாத அனாதை. அது உனக்கு மட்டும் தான்டா நான் அனாதை. நான் ஊரு உலகத்துக்கு அனாதையே இல்ல. டேய் என் கூட பிறந்த அண்ணன் இருக்கிறாரா? அண்ணன் இருக்காரா? பார்க்க போறியா? அண்ணா டேய் அண்ணா மை பிரதர் மை பிரதர் மை பிரதர் என் பிரதர். டேய் தனசேகரா, வெளிநாட்டில் இருந்த தாய்லான வந்தை உன்னுடைய அண்ணனுக்கு திருமண ஏற்பாடு செய்தார். அந்த நேரத்தில் என்னை பெண்ணை பார்க்க வேண்டும் என்று அழைத்தார். பெண்ணை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய தங்கை மாலதி இருக்கிறார். ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொன்ன என்ன தவறுதல? அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக இந்த புண்ணியவா தங்கச்சே கூட்டி ஐயோ அண்ணா 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 தங்கச்சி கூட்டி குத்துட்டு கேட்டுட்டேன். எனக்கு வருத்தப்படாதம்மா. பயப்படா. நம்ம ரெண்டு பேரையும் உயர்வான எத்தனை குடும்பம் சேர்த்திருக்கிறோம். புரியல எனக்கு. நான் கண்ண பரமாத்மா, கண்ணன். என் தங்கை சுபத்திரா. நான் சுபத்திரியா? மகாபாரத சொல்றேன். குருவாக இருந்த தன்னுடைய தங்கை சுபத்திரையை அர்ஜுன கூட்டி கொடுத்தாரு பகவான். கூட்டி கொடுத்தாரு. படுகுடத்திலே துணியில இருக்கிறது காட்டி கொடுத்தாரு. தேவச்சேனனுக்கு காட்டி கொடுத்தாரு. ஆமாண்ணா. கூட்டி கொடுப்பது குரு கடாச்சம். காட்டி கொடுப்பது கடவுள் கிருபை. இப்ப நம்ம எங்க அண்ணன் தெய்வம் வந்து கூட்டி கொடுத்துக்கிறாரா பையா? தெய்வம்டா. நீதான் கண்ணனாச்சா எனக்கு கூட்டி கூட. ஏய் பஸ் இல்ல புரோஜனம் இல்ல பையா. அனாதை பையா உனக்கு கூட்டி. டேய் கண்ணாடி பாத்துக்கிறியா நீ? கண்ணாடி விடுனா. கண்ணாடி பாத்துக்கிறேன். சுடுகாட்டுல எழுந்து வந்த படம் மாதிரி இர உனக்கு நான் கூட்டி கொடுக்கிறேன். ஒரு அம்மா இவன் அடிக்கிற காலை ஆபரணம் என் மேல ஆசை வரலனா? டேய் ஒரு அமாவாசைக்கு ஒரு பௌர்ணமி மேல ஆசை வரல. ஒரு அமாவாசைக்கு ஒரு பௌர்ணமி மேல ஆசை வரல. பௌர்ணமினா தான் அமாவாசை வரும். சீ ஓடி பாப்பல. டேய் தனசேகர் இனிமே ஒரு நிமிஷம் கூட நாட்டு இருக்க கூடாது. நாட்டை விட்டு போடா நாயே. கடவுள் ஏன் கல்லாய் போல் மனிதர்களானே கொடுமையை கண்டவன் தன்னை இழந்தான் கோவித்து கொண்டவன்
மனிதர்களாலே செய்பவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போ மனிதர்களாலே. அவனுக்காக வைத்திருக்க பொருளை கொண்டு வா சீக்கிரம். உன் வார்த்தையை கேட்டு தாய் தலைவர் விலகக்கூடிய ஏன் அண்ணன் அண்ணனுக்கு நாட்டை விட்டு துரத்திய பாவிய நாடு நகர் உழைத்து மீறி மண்ணி கட்டது தப்பு இல்லையா? ஒப்படைத்து நன்றி கட்ட நாய்களை நன்றி பத்தி பேச உனக்கு ரூல்ஸ் இல்ல. டேய் நன்றியோட வடிச்சது என் அண்ணன், என் அண்ணனை செருப்புன்னு கேட்டது ஒண்ணி. அது மட்டும் நியாயமாடா? அனாத பையா பேசாதம்மா, உடம்பு கட்டு கொண்டு வா. இதுதான் ரொம்ப நல்லா எதிர்பார்த்தேன். இந்த நிலைமை இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஐயா அம்மா பிச்சைக்கார பிச்சை ஐயா. நீ ஒரு ரெண்டா கட்டா, உனக்கு முன்னாடி பந்த பாரு, நான் ஒரு ரெண்டா கட்டா. அவன் தான் கையில குடுக்குறான். ஒருத்த மாதத்துக்கு ஒண்ணுக்கு உங்க அண்ணனுக்கு இது நான் பண்றீங்க. தெரு தெருவா போங்க. பிச்சைக்கார ஆமா கூட மாத்தணும் போட்டுருவாங்க. ஏய் நாங்க என்ன ஃபேமிலி? ராயல் ஃபேமிலி. எங்க ஃபேமிலி பத்தி பிச்சைக்காரி இந்த ஓடு எனக்கல்ல. யாருக்கு? இந்த ஓடுகள் நோய்க்கு ஓடு. ஓடு நாட்டை எனக்கு கொடுத்தா ஓட்ட அவனுக்கு கொடுத்தா என்னென்ன தப்பு இருக்குது? கை மாத்த எத்தனை கொடுக்க தவிர நம்ம இருக்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டுமோ செய்து முடிக்கிறது. சீக்கிரம் வாப்பா. ஏற்பாடு பண்ணிருக்காப்பா. ராஜா இனிமே இந்த நாட்டை இருக்கவே கூடாது. இருக்க அனுமதி இல்ல. என்ன ஆனவன் யாரு ஒரு தாய்க்கு சமமானவங்க ஒரு அண்ணி, ஒரு அண்ணின்று பாராம கூட சாட்டை எடுத்து வேட்டையாடுனே. உனக்கு இந்த நிலைமை வரணும்னு பாத்தியா? இதெல்லாம் முன்கூட்டி பாத்தியா? ஒரு கூட பிறந்த அண்ணன், ஒரு உடன் பிறப்பு அண்ணனை அடி அடி என்று அடித்து இந்த நாட்டுக்கு மன்னர் நானு எவ்வளவு ஆட்சி கொடுங்க. போய் ஒரு தெவிடியா பேசி கேட்டு நாங்க இந்த கதி உனக்கு வரும்னு நினைச்சு பாத்தியா? பாத்தியா உன் நிலைமைப்பா? நடுத்தருவுல நாராயணான்னு திருவோடு எடுத்துட்டு பாத்தியா? தெவிடியா பேசி கேட்கறா. எப்பவுமே ஒரு தாய்க்கு சம்மானங்க ஒரு அண்ணி. அவங்க நல்லது சொன்னாங்களோ கெட்ட சொன்னாங்களோ அவங்க வார்த்தை கேட்காம அம்மா தேவதா வீதி எப்பி தேரடி வீதியில தேவதை வந்தா எப்படியா வரா பாத்துக்கோ. பாருங்க சக்காலத்துல சிரிக்கிற மாதிரி வாழ முடியாது. சக்கால தரல ஏன்னா தேவடியா இடிப்பா அப்படி கேள்வி டோலு வரா பாருங்க. தேவடியால போய் தேவடியாங்களா? இவன் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. இவனை நடியா
என்ன பேசுறீங்க கம்முனு உக்காரியா சக்காத்திகள் சொம்மக்காரர்கள் மூக்க அறுத்து போட்டாங்க தாராள தண்ணி வாங்க மண்டி சோத்துக்கலாட்டு கையில் பண்ணி யாரும் பேசாதீங்க டேய் பாருமா யாரா இருந்தாலும் சொல்றேன் வந்தீங்களா உக்காந்தீங்களா அமைதியா நாடகம் பாத்தீங்களா தெவுடியால போய் தெவுடியான்ட்டு போவீங்க தெவுடா வாயில ஏமா கோல விடுறீங்க அவ்வளவு தெவுடியா தானே அவன் வாயில கோல விடுறீங்க இவனுக்காக யாரு நாட்டு மக்களே அம்மா இப்பதான் நின்னுறாங்க உலக சிந்தல் நின்னுது அம்மா உலகியா எப்ப உலகிற வேணுற பையன் இந்த உலக சின்ன உலக சின்ன இவனுக்காக பருதி யாரும் 1 2 5 10 போடாதீங்க போட்டா காலையில இருந்து ஊருக்கு நான் டைம் பாம் போட்டுருவேன் இல்ல டைம் பாடு ஆட்டோ பாம் போட்டுனா ஒரு துணி வச்சு விடும் ஏய் இவன் உயிரோட கூடாது இவன் நிலைமை பாடுறா தொட்டி கெட்ட திருச்சாதன் தொடாம கெட்ட சீதி ராவணன் தொடவே கெட்டான் இட்டி கெட்டன் மகா திக்கிறது என்ன தொட்டா இவன் கெட்டான் அதுதான் உண்மைதான் உன்னை தொட்டலாம் கெட்டுந்தாங்க இவனுக்கு மட்டும்தான் என்ன தொடரவெல்லாம் மென்மேலுமா இருப்பான் எங்கேயும் தொட மாட்டானே என்ன தெரியாம தொட்டான் அப்படின்னா நான் கார்பரேஷன் தொட்டேன் நான் அவனு டவுன் மோசம் டவுன் பஸ்ல பில் டிக்கெட் இல்லாம போலடா அதுதான் அப்ப நான் டிக்கெட் இல்லாத கேட்டா ஆமா. ஏய் அம்மா ஐ லெவல் இருக்கற அப்படி பேசாத அம்மா இமேஜ் அவன் தொடாத கட்டான் 150 ரூபா தரேன் தொட 150 ரூபாயா எவ்வளவு டேய் அப்படி பிரியாவா? பிரியாவா அது போய் வருவே வா ஓசில்ல பிரியாவா ஓசில் வந்தா ஏசி வரைக்கும் போட்டு பாப்பேன் டேய் இந்த நாட்டை நீ இருக்க விட நாட்டை விட்டு போட்ட நாயே வினை விதைத்தவன் அறுப்பான் திரை விதைத்தவன் திரை அறுப்பான் உரைத்திருக்கிறார்கள் ஆண்டவர்களும் முற்பகல் செய்யும் பிற்பகல் இருவதிலே தாய் தந்த முகத்தை மாறாமல் வளர்ந்த பாவினார் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாக முடித்து வளர்த்தவர் ஏன் அண்ணனும் மண்ணியும் அப்படிப்பட்ட தெய்வங்கள் அடித்து நாட்டை விட்டு துரத்திய பாவி உலக மக்களுக்கெல்லாம் நான் கொடுத்திருக்கார் எந்த பாவி பிறந்த உலகத்தில் யாரும் வாழாதில்லையா எந்த பாவி செய்த தவறை உங்கள் பிள்ளை செய்த தவறா நினைத்து எந்த பாவியின் பசியை போக்குங்கள் ஐயா உலகத்தின் தூக்கம் களையாதோ ஏக்கம் துளையாதோ உழைப்பவர் வாழ்க்கை துளையா